up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். மூன்றாவது நாளாக நடந்த புதுவை சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட நேபாளில் புதுவையை சேர்ந்த மூவர் சிக்கி தவிப்பு. தனது குடும்பத்தினரை மீட்க அவர்களது உறவினர் அரசுக்கு கோரிக்கை. மருத்துவ படிப்புக்கான திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியீடு. தனியார் நிறுவனங்களின் 3 மருந்து உற்பத்திக்கு தற்காலிக தடை. புதுவை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரின் 3வது நாளில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உரையின் மீதான தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 24ஆம் தேதி திங்கட்கிழமை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 2ஆம் நாள் கூட்டத்தில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள திட்டங்கள் குறித்து உரையாற்றினார். பின்னர் ஆகஸ்ட் 26ஆம் தேதி அரசு விடுமுறை என்பதால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறவில்லை. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி 3வது நாளாக பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. 9:30 மணிக்கு துவங்கிய கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆகஸ்ட் 26ஆம் தேதி நேபாளம் இயற்கை பேரிடரில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. நேபாள வெள்ளத்தில் சிக்கி தவித்து வரும் புதுச்சேரியை சேர்ந்த தாய், மகள் உட்பட 3 பேரை மீட்டு கொண்டு வர வேண்டும் என மாயமானவரின் மகன் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் கரியமாணிக்கம் பகுதியை சேர்ந்த கீதா மற்றும் அவரது மகள் வைஷ்ணவி மற்றும் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் வசித்து வரும் அவர்களது உறவினரான காமராஜ் நகரை சேர்ந்த ஆனந்த சுந்தரி ஆகிய 3 பேரும் கடந்த 23ஆம் தேதி கும்பகோணத்தை சேர்ந்த தனியார் டிராவல்ஸ் ஏஜென்சி மூலம் கைலாய மானசரோவர் யாத்திரைக்காக சென்றுள்ளனர். இவர்கள் நேபாளத்தில் 26ஆம் தேதி ஏற்பட்ட இயற்கை பேரிடரில் சிக்கி தப்பித்து வருகின்றனர். இதுகுறித்து கீதாவின் மகன் விஷ்ணுராம் கூறுகையில், தன்னுடைய அம்மா கீதா, அக்கா மற்றும் உறவினர்கள் ஆகிய 3 பேரும் கைலாய மானசரோவர் யாத்திரைக்கு சென்றதாகவும் அவர்கள் தினமும் காலை மாலை இருவேளையும் தன்னை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் அவர்கள் ஆகஸ்ட் 26ஆம் தேதி காலை வழக்கம் போல் செல்போனில் தொடர்பு கொண்டு நலமுடன் இருப்பதாக தெரிவித்ததாகவும், இதனிடையே மாலையில் நேபாளத்தில் இயற்கை பேரிடரால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து இருப்பதாக வந்த தகவலை கேட்டு தானும் தனது குடும்பத்தாரும் அதிர்ச்சி அடைந்ததாகவும், உடனடியாக தனியார் டிராவல்ஸ் ஏஜென்சியை தொடர்பு கொண்ட போது தங்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் மாலை சுமார் 5 மணி அளவில் நேபாள அரசிடம் இருந்து தனக்கு அழைப்பு வந்ததாகவும், அப்பொழுது மறுமுனையில் பேசியவர் தனது குடும்பத்தை சேர்ந்த 3 பேரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்ததாகவும், இதனால் தாங்கள் நிம்மதி அடைந்ததாகவும் தெரிவித்த அவர், அங்கு அனைத்து தகவல் தொடர்பு சாதனங்களின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டதாகவும், இதனால் நேபாளத்தில் சிக்கி தவிக்கும் தனது குடும்பத்தாரை மீட்க புதுச்சேரி அரசு உதவ வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சென்டாக் இணையதளத்தில் மருத்துவ படிப்புக்கான திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுவையில் சென்டாக் மூலம் உயர்கல்வி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி நீட் மதிப்பெண் அடிப்படையில் MBBS, பல் மருத்துவம், ஆயுர்வேதம் மற்றும் கால்நடை மருத்துவம் ஆகிய படிப்புகளுக்கான அரசு, நிர்வாகம் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அரசு ஒதுக்கீட்டில் 1625 பேரும், நிர்வாக ஒதுக்கீட்டில் 4717 பேரும், நிர்வாக ஒதுக்கீடு சிறுபான்மையினர் பிரிவில் 9 பேரும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் 28 பேரும் இடம் பிடித்துள்ளனர். இந்த பட்டியல் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச நீட் தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது.
தொடர்ந்து முதல் கட்ட இடஒதுக்கீட்டில் பங்கேற்க விரும்புவோர் தங்களது விருப்ப பாடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் அதனை தேர்வு செய்யாதவர்கள் இடஒதுக்கீட்டிற்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என்றும் புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். இதேபோல் இறுதி சேர்க்கையானது அசல் ஆவணங்களின் நேரடி சரிபார்ப்பிற்கு உட்பட்டது என்றும் போலி ஆவணங்களை சமர்ப்பிப்பது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நபரின் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தனியார் நிறுவனங்களின் 3 மருந்து உற்பத்திக்கு தற்காலிக தடை விதித்து புதுவை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி குருமாம்பேட்டில் உள்ள தனியார் மருத்துவ நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட அகுடஸ் பிளஸ் சஸ்பென்ஷன் மருந்து தரம் குறைவாக இருப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதே பகுதியில் மற்றொரு தனியார் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட டிரான்ஸ்னவ் மாத்திரை மற்றும் சன்னியாசி குப்பத்தில் உள்ள தனியார் மாத்திரை கம்பெனியில் கிளிமிப்ரைட் மாத்திரைகள் IP 1 மில்லிகிராம் தரம் குறைவாக இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மேற்கண்ட 3 மருந்து மாத்திரைகள் உற்பத்தி செய்ய 15 நாட்கள் தற்காலிக தடை விதித்து புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த தகவலை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உரிமம் வழங்கும் அதிகாரி ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்து சர்வதேச மாநாடு நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழகத்தில் பொருளியல் துறை சார்பில் காலநிலை மாற்றம், பொருளாதாரம், வணிகம் மற்றும் சமூகம் மீதான தாக்கம் உலகளாவிய பார்வை என்ற தலைப்பில் 3 நாட்கள் சர்வதேச மாநாடு தொடக்க விழா நடைபெற்றது. மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, எல்னினோ விளைவால் பயிர் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறை மற்றும் பொருளாதார நெருக்கடி வாய்ப்பு உருவாகலாம் என்றும் நிலையான உற்பத்தி, நுகர்வு, வள பயன்பாட்டிற்கான சுழற்சி, பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் குறித்து ஆராய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக ஆஸ்திரேலியாவின் எமெரிட்டஸ் பேராசிரியர் கலியப்பா கலிராஜன் காலநிலை மாற்றத்தின் சுற்றுச்சூழல், பொருளாதார, சமூக மற்றும் ஆளுமை சார்ந்த பரிமாணங்களை எடுத்துரைத்து கூட்டு மற்றும் தனிநபர் பொறுப்பின் முக்கியத்துவத்தை விளக்கினார். இதில் பேராசிரியர்கள் சங்கரன், கிருஷ்ணராஜ் ஆகியோர் காலநிலை மாற்றத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் இந்த மாநாட்டில் கல்வியாளர்கள், வல்லுநர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உலகளவில் அதிகரித்து வரும் காலநிலை மாற்றத்தின் சவால்கள் குறித்து கலந்துரையாடினர். இந்த மாநாடு ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை கடற்கரை சாலையில் கேட்பாரற்று கிடந்த சுற்றுலா பயணியின் கைப்பையை கண்ட ஊர்காவல் படை வீரர் அதனை உரிய நபரிடம் ஒப்படைத்தார். புதுவை கடலோர காவல் படையில் பணிபுரியும் ஊர்காவல் படை வீரர் மணிகண்டன் மற்றும் உயிர்காக்கும் வீரர் ரமேஷ் ஆகியோர் ஆகஸ்ட் 26ஆம் தேதி மாலை கடற்கரை சாலையில் பணியில் ஈடுபட்டனர். அப்போது காந்தி சிலை அருகில் கைப்பை ஒன்று கேட்பாரற்று கிடந்துள்ளது. அந்த பையை கண்ட ஊர்காவல் படை வீரர் அதனை எடுத்து சோதனையிட்டதில் அதில் 6000 ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் இருந்துள்ளன. இதுகுறித்து அவர் பெரியகடை காவல்துறை ஆய்வாளர் வேல்முருகனுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தவறவிட்ட கைப்பையை தேடி வந்த சுற்றுலா பயணியான கோட்டக்குப்பத்தை சேர்ந்த அமித் நாச்சிமா என்ற பெண்ணிடம் காவல்துறையினர் அந்த கைப்பையை ஒப்படைத்தனர். 18வது பட்ஜெட் மூலம் புதுச்சேரி மக்களுக்கு நல்வாழ்வு தந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள 18வது பட்ஜெட் மக்கள் நலனையும் நல்வாழ்வு திட்டங்களையும் புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சிக்கான உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல திட்டங்களை முன்னெடுத்த பட்ஜெட் என்றும் புதுச்சேரியின் நீடித்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்பதற்கு இவரின் 18 ஆண்டுகால தொடர் முயற்சியே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு என்று பாராட்டியுள்ளார். மேலும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு மட்டும் இந்த பட்ஜெட்டில் 2202.45 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு மாதம் முதல் தேதி உறுதியாக கிடைக்கும் சம்பளம் போலவே அவரவர் வங்கிக் கணக்கில் போய் சேருகிறது என்று தெரிவித்த அவர், 2001 முதலமைச்சராக பதவியேற்ற காலத்தில் துவங்கிய உயர்த்தப்பட்ட முதியோர் ஓய்வூதியம், வீடு கட்டும் திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு காலை மாலை உணவு திட்டம், தாழ்த்தப்பட்டோருக்கு சிறப்பு நிதி போன்ற திட்டங்களை 25 ஆண்டுகளாக தொடர்ந்து தடையில்லாமல் நிறைவேற்றி வரும் கால் நூற்றாண்டு சாதனை இந்திய தேசத்தின் எந்த முதலமைச்சராலும் யாராலும் சாதித்து காட்ட முடியாத ஒன்றாகும் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க இந்த பட்ஜெட்டில் தொழிற்சாலை அனுமதி பெறுவதில் இருந்து அனைத்து தடையையும் நீக்கி தொழிற்சாலைகளை பெருக்கி வேலைவாய்ப்பை உறுதி செய்துள்ளது என்றும், விலைவாசி உயர்வின் பாதிப்பை தவிர்ப்பது அரசின் கடமையாகும் என்றும் குறிப்பிட்ட அவர், அதற்கு ரேஷன் கடைகளின் மூலம் அரிசி, பருப்பு, எண்ணெய், மாவு ஆகியவற்றை தருவதற்கும் பட்ஜெட்டில் ஓர் நல்ல அறிவிப்பாகும் என்றும்
அவர் தெரிவித்துள்ளார். மிலாது நபி மற்றும் ஓணம் பண்டிகை விடுமுறையொட்டி ஆகஸ்ட் 26ஆம் தேதி புதுச்சேரி ராக் பீச் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளால் திருவிழா கோலம் பூண்டது போல் காணப்பட்டது. புதுச்சேரிக்கு விடுமுறை நாட்களில் தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அதன்படி ஆகஸ்ட் 26ஆம் தேதி மிலாடு நபி ஓணம் பண்டிகையொட்டி பள்ளி, கல்லூரிகளுக்கும் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கும் பொது விடுமுறை விடப்பட்டிருந்ததால் புதுவைக்கு வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். அவர்கள் மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, நோனாங்குப்பம் படகு குழாம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தனர். அதனைத் தொடர்ந்து மாலையில் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள், உள்ளூர் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்தனர். இதனால் கடற்கரையே திருவிழா கோலம் பூண்டது போல காணப்பட்டது. மேலும் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் அங்கு கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருகையால் பிரதான சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதே வேளையில் சுற்றுலா பயணிகள் மிலாது நபியையொட்டி மதுபான கடைகள் மூடப்பட்டிருந்ததால் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். புதுச்சேரி பயணியர் ரயில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் மீண்டும் எழும்பூரில் இருந்து இயக்கப்படும் என சென்னை ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடந்து வரும் மேம்பாட்டு பணி காரணமாக சில விரைவு ரயில்கள் தாம்பரம் கடற்கரையில் இருந்து இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் எழும்பூர் புதுச்சேரி பயணியர் ரயில் கடற்கரையில் இருந்து இயக்கப்பட்டு வந்தன. இதனிடையே புதுச்சேரி ரயில் ஆகஸ்ட் 27 முதல் எழும்பூரில் இருந்து வழக்கம் போல் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,940 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,590 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.